ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா மீன் குழம்பு சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மீன் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா நீட்டாக கழுவி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் மசாலாவுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. இதை நான் வதக்கி அரைப்பேன்னா எங்கள் வீட்டு குழந்தைங்க இந்த பூண்டு வெங்காயம் அதெல்லாம் இருந்தால் எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. அந்த மாதிரி அரைச்சி வச்சோம்னா அதை சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதோட 2 வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா பச்சை வாடை போனதும் 2 பழம் தக்காளி வெட்டி வச்சுருந்ததை எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக அது கூட பெருங்காயத்தூள், என்ன குழம்பு வச்சாலும் பெருங்காயத்தூள் சேர்க்கறது வழக்கம். அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டும் கொஞ்சம் பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்புறம் எடுத்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் குழம்புக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் பொடி போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டோம்னா அந்த எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கருகாது. சிம்மில் வச்சு தான் வதக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவை மாதிரிக்கே கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. இது கூட பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஆனால் அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி வதக்கிட்டே இருந்தோம்னா அந்த மசாலாவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குழம்பு மாதிரியே ரெடி ஆகிடும். நல்லா கிரேவியாக நல்லா எப்படி இருக்கு பாருங்கள். சரி, பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல தோணுது. நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும். போனதுக்கப்புறம் இதுலேயே எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் புளி கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய், 4 மிளகு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம குழம்புக்கு நல்லா குழம்பு நல்லா கூட்டு சேர்றதுக்காக தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். நல்லா பைன் நல்லா அரைச்சி எடுத்துடணும். பார்த்திங்களா எப்படி அரைச்சிருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் ஆற வச்சுருந்த வெங்காயம், தக்காளி அந்த மசாலாவையும் இதில் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி அதோடு ஊற்றி இதையும் நல்லா ஃபைனாக கழுவி ஊற்றி அரைச்சிடணும். இந்த 2 மசாலாவும் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா குளுன்னு சூப்பராக இருக்கும். மசாலாவை பார்க்கும்போதே குழம்பு எப்படி இருக்கும்னு தெரியும். எப்படி இருக்குது பார்த்திங்களா. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம வேறு மசாலா வதக்கும் போது ஆயில் நிறைய சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இது சும்மா தாளிக்கிறதுக்காக. அப்புறம் எண்ணெய் சூடாகவும் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுட்டு அது 2 நல்லா பொரியட்டும். 2 நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா பொரிஞ்சிக்கிருக்கு, பொரியட்டும். சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை, ஹை ஃப்ளேமில் வச்சா பிடிச்சிருவோம். அப்புறம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 பல்லாரி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. இப்போ பெரிய வெங்காயம் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு போட்டு இப்போ 2யும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எவ்வளோக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி அரைச்சதுக்கும் வெங்காயம் சேர்த்துருக்கனால இது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் கொஞ்சம் தண்ணி கொண்டு சேர்த்து அந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா லைட்டு ஃபோனில் எடுக்கவும் எல்லோ கலரில் இருக்குது. ஆனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியலை. நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு
லைட்டாக இது அந்த ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல்லு போகட்டும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கரைச்சி அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா வடித்து ஊற்றிக்கோங்க. வடித்து ஊற்றிச்சு லைட்டாக கொதி வந்துருச்சா, இப்போ தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் பால் அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து, நம்ம தனியாக எதுவுமே தண்ணி ஊற்ற நாங்கள் அந்த மசாலாவுக்கு அரைச்சி வச்சுட்டு அதில் மீதி ஜார்லலாம் இருக்கும்ல, அதையே கழுவி அந்த தண்ணியவே நல்லா விட்டு நல்லா கலந்து விட்டோம்னாலே போதும். எக்ஸ்ட்ரா குழம்புக்கு தண்ணி சேர்க்கணுன்றதே இல்லை. தண்ணி அதிகமாக வைக்கவே கூடாது. மீன் குழம்புக்கு கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு நேரம் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வெங்காயம், இதில் இருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, இஞ்சி அதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. நம்ம நல்லா அரைச்சி வைக்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டுங்க. எப்படி அரைச்சி நம்ம குழம்பு வச்சோன்னு வைங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. இதை வச்சு முடிக்கவும் பாருங்கள், எங்கள் வீட்டு பிள்ளைங்க எப்படி வாங்கி சாப்பிட்டாங்கன்னு. இது நல்லா கொதி வந்துருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும் அது எப்படி பறக்குதுன்னு. அடுப்பை ஸ்லோ வச்சிருச்சு. அதுக்கப்புறம் மீன் வந்து அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா போடலாம். மீனை போட்டுட்டு குழம்புல போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கரண்டி விட்டு கிளறக்கூடாது. மீன் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். கரண்டி விட்டு போட்டோம்னாக்கா மீன்லாம் அப்படியே அங்கங்கே உடஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள் மீன் எப்படி கொதிக்கணும். கடைசியில் கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும். எங்கள் குட்டீஸ்ட்டு டேஸ்ட்டு பார்க்க கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்ட்டாங்க. சூப்பராக இருக்கா? ஓகேவா? இங்கே பாருங்கள், கரண்டியை கூட விடலை, அதில் இருக்கிற ஐயோ அந்தளவுக்குலாம் இருந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் எங்கள் வீட்டில் நான் செய்கிற மீன் குழம்பு.